எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். என்னோட பேர் சரண்யா. நான் ஹோப் யோகா அகாடமியில் மோர் தென் 3.5 இயர்ஸாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்படி யோகா அகாடமி பற்றி தெரிஞ்சுதுன்னா, டியூரிங் கோவிட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் 2 வேவ்லேயும் எங்கள் ஹோல் ஃபேமிலியுமே கோவிட்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம், சஃபர் ஆகி வந்தோம். அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் வந்து எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, கொஞ்சம் விகரஸ் காஃப்லாம் இருந்தது. ஸோ நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், நீங்கள் பிராணாயாமம்லாம் பண்ணுங்கள், நிறைய மூச்சு பயிற்சி எக்ஸசைஸோட பண்ணுங்கள், அது எவ்வளோ நாள் பண்ணணும்னா உங்கள் உடம்புல மூச்சு இருக்கிற வரையும் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அந்த டைமில் தான் நான் யோகா கிளாஸ் பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கூகுளில் வந்து ஹோப் யோகா அகாடமியோட ரிவ்யூஸ் பார்த்தேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ அதனால கால் பண்ணி நான் என்கொயர் பண்ணும்போது எனக்கு அந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு ரொம்ப ஒரு கனெக்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்து நடுவில் வெயிட் லாஸ் ஜேர்னியும் பண்ணேன் யோகா எக்ஸசைஸில். அண்ட் ஐ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 8 kilos. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நான் நைட் ஷிஃப்ட் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தும் டிட்டோரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ யோகா பண்ணிக்கிட்டே இருக்கவும் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து மைல்டாக கிராஜுவலாக வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் 2 years கழிச்சு நான் இங்கே யூஎஸ்க்கு மூவ் ஆகிட்டேன். யூஎஸ்க்கு வந்த பிறகும் நான் ஆன்லைனில் வந்து ஹோப் யோகா அகாடமியில் தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எவ்ரிடே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வந்து இப்போது ஒன் ஆஃப் த மெம்பர் இன் ஹோப் யோகா அகாடமி. என்னோட தங்க வந்து செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் யோகா பண்ணி அவளுக்கு டக்குன்னு ப்ரெக்னன்சி கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ என் கூட சேர்ந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க இங்கே யூஎஸில். என்னோட அம்மா வந்து அவங்க கேன்சர் சர்வைவர். ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், நீங்கள் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆக, உங்களுக்கு நார்மல் லைஃப் இதுவாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரப்பட்டிக்கல் மெடிடேஷன், தெரப்பட்டிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி கொடுத்து இப்போ நிறைய ஜஸ்ட் 1.5 months தான் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் 2 months பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இப்போ எங்களுக்கே தெரியுது. அண்ட் யோகா வந்து அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் அண்டர் ரேட்டடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு யோகா பண்ண நம்மளோட பாடியோட கண்டிஷன்ஸுமே இம்ப்ரூவைஸ் ஆகும். எனக்கு பர்சனலாக அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து ஹோப் யோகா அகாடமிக்கு தேங்க் பண்ணுறேன். என்னோட பாடி எனக்கு தேங்க் பண்ணுது ஃபார் கீப்பிங் இட் ஸோ ஹெல்தி. And thanks to them, and thanks to Meena ma'am, who is the founder of Hope Yoga Academy. அவங்களோட கைடன்ஸு இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஹோப் யோகா அகாடமி. தேங்க்யூ. Hi, Varga Valamadan. I am Sreja, now living in Kolkata. I have started my yoga experience with Hope Yoga Academy, and I am blessed to have Meenakshi ma'am as my guru. Because of some health issues only, I have decided to join yoga, and after doing yoga and meditation, there are so many changes came into my life. It helped me to develop my overall personality, I have to say. And for that, I have to say thank you to ma'am for taking me with her yoga journey. Thank you so much, ma'am. May God bless you with all prosperity, ma'am. Thank you once again. Varga Valamadan.